Hi, sir. You're a couple. How long are you married or? Huh? 1 month before. October? October 27. October 27 you got married. Yeah. Oh, nice, sir. And எங்கேயும் போலையா நீங்க? போயிட்டு வந்துட்டோம் ப்ரோ. போயிட்டு வந்த உடனே முதல் ஷோ என் ஷோக்கு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. சூப்பர். லவ் மேரேஜ் எப்போ கோயம்புத்தூர் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். நானா? you are basically from Coimbatore, we know that. ஆமா. ஆனா அவ்வளவுதான் என் பயோடேட்டா உங்க கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்துருங்க. என்ன? இல்ல இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ புக் பண்ணி உங்களை பார்த்தா உங்க கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு எக்ஸைட் ஆன மாதிரி தெரியலையே சார். ஃபயாஸ் வந்துட்டானோ அந்த மாதிரி என்ன சார்? ஓகே, லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். How long were you dating? 7 years. Oh, crazy. Wow. Beautiful. Wow, nice, man. So cool. So 7 years you've been dating. How did you guys meet? In Tidal. Tiger? வேற ஆஃபீஸ். டைடல் பார்க். ஓ, டைடல். ஓகே எனக்கு டைகர்னு கேட்டேன். சாரி, மை பேட். ஓகே, டைடல்ல வேற ஆஃபீஸ். வேற ஆஃபீஸ். அப்புறம் எப்படி? பிரேக் போகும்போது பார்த்து அப்படியே பேசி அந்த டைம்ல மேபி 2018. ரெண்டு பேரும் வந்தாங்க. எல்லாரும் அவங்களே பாருங்க 2 நிமிஷம். அவங்க எங்க போய் உட்கார்றாங்களோ அது வரைக்கும் அவங்களே பாருங்களேன். தேங்க்ஸ் மேடம், கேமரா திருப்பி விட்டதுக்கு. ஹாய் சார். ஹாய் மேடம். நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்ஸா? 160 பேருக்கு எப்படி மேடம் தெரிஞ்சது? நான் மட்டும் தான் நினைச்சேன், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட் கார்னர் சீட் எதுக்கு மேடம்? சரி, மைக்க கொடுங்க, பிரச்சனை இல்லை. மைக்க கொடுங்க. இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஃபைன். ஓகே. பிரேக் டைம்ல அவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணீங்க? அப்புறம் ஜஸ்ட் போயிட்டு இருந்தாங்க, நம்பர் கொடுத்தேன், பேசினேன். போக நம்பர் கொடுத்தீங்களா? மேடம் இதான் மேடம் நம்பர் மேடம். அப்படி பண்ணீங்க? பார்த்தேன், ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு மாசம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்க உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை? கண்டுக்கிட்டாங்க ப்ரோ. ஆமா தானே? பார்த்தாங்க. மேடம் இல்லங்கிறாங்க. சார் உங்க வைஃப் ஆயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எவ்வளவு துப்புனாலும் வாங்கிக்க வேண்டியதானே? அவ்வளவுதான். நீ பாருங்க, நீங்கள் துப்புனாலும் இசை அந்த மாதிரி. ஓகே, ஒரு மாசம். அதுக்கப்புறம் நம்பர் என்ன பண்ணீங்க? தூக்கி போட்டீங்களா? இல்ல ப்ரோ, டைரக்டா போய் கொடுத்துட்டேன். என்னன்னு எப்படி? அவங்க ஹாஸ்டல் நடந்து போவாங்க. ஆக்சுவலா டைடல்ல இருந்து அவங்க ஸ்டாக் பண்ணிருக்கீங்க? ஸ்டாக் ஃபாலோலாம் பண்ணல. நான் பைக்ல அந்த சைடு போனேன், அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஓ, எதர்ச்சியா பார்த்தேன். ஃபுட் vlogger நீங்க? இல்ல அப்போ அன்னைக்கு கொடுத்தேன். ஸோ அவங்க திருப்பி நம்பர்லாம் தரல. நைட் கால் பண்ணாங்க. ஓ, நீங்க கால் பண்ணிட்டீங்க. ஏன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு கால் பண்ணி கேட்டீங்களா? என்னன்னு கால் பண்ணி என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசும்போதே நம்பர் கொடுத்துட்டாரு. லைக் அவர் சொன்னார் 1 மந்த். அதுக்கு முன்னாடி இருந்தே என்ன ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு, பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அது உங்களுக்கு ஐடியாவே இல்லை? லாஸ்ட் 1 மந்த் தான் எனக்கு தெரியும் அவர் பாக்குறாங்கறதே. எனக்கு அதாவது 2 மாசமா ஃபாலோ பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. பட் எனக்கு தெரியல. ஒரு லாஸ்ட் 1 மந்தா தான் நாங்க போறப்போ வரப்போ எனக்கு ஆக்சிடென்ட்ல என்ன பார்க்க முடிஞ்சது. ஓ, இப்படி ஒருத்தர் நம்ம கிட்டே இருக்கானே சுத்தி. ஓகே. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே லைக் நைட் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது he came and blocked me. அதுக்கப்புறம் இது ஃபைன் டேவா மேடம்? மேடம் இது ஒன் ஃபைன் டே ஒருத்த வந்து அப்படியே என்ன வந்துட்டு ஒரு ட்ராமடைஸ் பண்ணிட்டான்டா. அப்படி இல்ல, இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் தான். என்ன நம்பர் கொடுத்ததா? இல்ல அந்த டே லைக் it was rainy day. Okay, you were ovulating. He was also saying, அதுக்கப்புறம் எனக்கு பார்க்க like I was also like நான் பேசணும் அப்படிங்க எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் லைக் அவங்க பேச வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் பேசுனதுக்கு அப்புறம் இப்போ வந்து மழை பெஞ்ச போது நம்பர் கொடுத்தது ரொமான்டிக்கா இருக்குதா? ஒரே நிமிஷம். நீங்க யார் சிங்கிளா இருக்கீங்களா பெண்கள்? நீங்க சிங்கிளா மேடம்? இப்போ நான் நம்பர் கொடுக்க போறேன் மேடம். எனக்கு இது நடக்கணும். எப்படி அது? மழை இல்ல மழை தான் பிரச்சனையா? ஆமா, மழை பிரச்சனை. ஓகே ஓகே சார், நீங்க சொன்னா சரியா. என்ன அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி பேசுறத சொல்றாரு. என்ன உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கா இருக்கு. நான் போற வர பொண்ணு கிட்ட போய் நம்பரை தூக்கியா போட்டுக்கிட்டு இருக்கேன் நானு.
ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே நான் கால் பண்ணி பேசினேன். என்னன்னு சொன்னீங்க அவர்கிட்ட? என்னன்னு ஒன் ஃபைன் டே நல்லா மழை பெய்யும் போது நம்பர் கொடுத்தா, இல்லைன்னா கிழிச்சு போட்டிருப்பேன் அந்த மாதிரியா? அப்படி இல்லை எனக்கு பேசும்போது எனக்கு எப்போ பேசுவாங்கன்னு எனக்கு இருந்தது. யாரு இவரா? இவங்க அப்ரோச் பண்ணும்போது எப்போ ஓ, நீங்களும் சைட் அடிச்சு தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எப்போ போய் சொன்னீங்க? வீட்டில் லாஸ்ட் 3 years பிஃபோர் தான் நான் சொன்னேன். இன்னிலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியா? நோ அப்படி இல்லை, லைக் 3 years பிஃபோர் தான் நான் சொன்னது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ஓப்பன் அப் பண்ணது. ஆமாம் ஆமாம், ஒத்துக்கல. பிகாஸ் இவர் வந்து வேற ரிலீஜன், கிறிஸ்டியன், நான் ஹிந்து. ஸோ கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட் லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருக்கும் போது எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. அண்ட் தென் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 3 years வெயிட் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் நாங்கள் செட்டில் ஆகணும் டைம் வேணும். அதனால இட் டுக் லைக் 3 years, லைக் 4 years நாங்கள் டேட் பண்ணி. சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. லைக் 4 years டேட் பண்ணோம். 4 years டேட் பண்ணோம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணும்போது நாங்கள் வீட்டில் ஓப்பன் அப் பண்ணோம். அப்போ அவங்க ரிலீஜியஸ் ப்ராப்ளம்னால வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 3 years அவங்க வீட்லயா உங்க வீட்லயா? எங்கள் வீட்டில். இட் வாஸ் பியூர் ஸ்ட்ரகிள் ஆன் மை எண்ட். கரெக்ட் தானே மேடம்? அப்புறம் நான் வந்து எப்படி மாட்டுக்கறியை தின்பா நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? கரெக்ட் தானே? அதுதானே பிரச்சனை. எல்லா கறியும் திம்பாங்க. போர்க்கு வேண்டாம், மற்றபடி ஓகே தான் மேடம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயும் அண்ணாவை வச்சு பேசி ஓகே பண்ணி. இப்போ நீங்க 2 பேர்ல யாருமே கன்வெர்ட் ஆகலையா? நோ, we are accepting both of us. நைஸ். ஏன்னா போன ஷோக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு முஸ்லீமா, இந்த பொண்ணு கிறிஸ்டியனா. வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கலாம். நான் கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சேன். இப்போ வீட்டில் வந்துட்டு விநாயகர் ஃபோட்டோ இருக்கு, ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கு. வீட்டில் எந்த ஃபோட்டோவுமே இல்லை. அப்போ நீங்க முஸ்லிம்ஸ். புரிஞ்சு போச்சு. ஓகே, நைஸ். வீட்ல எந்த ஃபோட்டோவும் இல்ல. மேரேஜ் ஃபோட்டோஸ், இவங்க சிஸ்டர் பிரைடல் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நைஸ், சூப்பர் மேம், சோ கூல். ஓகே, a few minutes later ஏன் டீம் போய் சொன்னது இருக்கட்டும். நீ டிக்கெட் புக் பண்ணும்போது என்னவா இருந்தது அதுல? 7:30 கரெக்டா மேடம்? தேங்க்ஸ் மேடம். உங்க பாய் ஃப்ரெண்டா, ஹஸ்பண்டா, பிரதர், ஃப்ரெண்டா? மேடம் ஒரு பஞ்சாயத்து முடிச்சிட்டு வரேன் மேடம், பேசலாம் இருங்க. 7:30க்கு மேடம் சொன்ன மாதிரி 7:30க்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. 8:10 ஏன் ஆச்சு? 40 நிமிஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதுவும் 4 பேரு. கண்டன்ஸா? மைக் அங்க தூக்கி போடுங்க. யாருக்கு லவ் பிரச்சனை? உங்க 4 பேர் பிரச்சனை இல்ல. இவன் இவ்வளவு நேரம் வெளியில கொஞ்சம் இவன் தான் போன் பேசிட்டு இருந்தான் வராம. ஏன் என்னாச்சு தெரியல. அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் இன்னைக்கு தான் வரேன் பெங்களூர்ல இருந்து. இல்ல அந்த பிரிட்டிஷ்காரன் சொல்லவே இல்ல. டேய் பிரிட்டிஷ்காரன் கதைக்கு இருக்கிறடா சம்பந்தம். ப்ரோ அவன் ஆளு பெங்களூர்ல இருக்கு ப்ரோ. இல்ல இதெல்லாம் என்னடா இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க? கான்டெக்ஸ்ட் சொல்றேன். அவன் ஆளு பெங்களூர்ல இருக்கு, இவன் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஒரு இன்ஃபர்மேஷனாடா? என்னடா இன்ஃபர்மேஷன் இது? இல்ல இருங்க, திருப்பி விடுறேன் ஒரு நிமிஷம். கான்டெக்ட் சொல்லிடுறேன். அவன் ஆள் பெங்களூர்ல இருக்கு, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அவன் ஃபோன் பேசிட்டு இருந்தான் ப்ரோ. லாங் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ ஆச்சு? பாக்குறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. பார்த்து இப்போ இது நீ சொன்ன அதே கான்வர்சேஷன்ல கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றது உனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? மொட்டையா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிறது நாங்க? ஆல்ரைட், ஓகே. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஏன்? இப்பதான் பிரேக்கப் பண்ணோம். அந்த கதையை சொல்லு. இப்போ என்னையாச்சு? அது கொஞ்சம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ப்ரோ. என்ன பண்ணாங்க? என்னாச்சு? டாக்ஸிக்கா? அவங்க டாக்ஸிக்கா நீங்க டாக்ஸிக்கா? அவதான் ப்ரோ. அவங்க தான். என்ன டாக்ஸிக்கா பண்ணாங்க? யார்கிட்டயும் பேச விட மாட்டேங்கிறா பொண்ணுங்கிட்டே. நான் பெங்களூர்லயே அவங்க ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணேன். ஆபீஸ்ல கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டானுங்க, வர முடியாம போயிடுச்சு. சரி, இதுக்கு இப்ப வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு நீ யாருன்னே தெரியாது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். என்னடா பேசுற? இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு பொண்ணுகிட்டே பேச விடல. ஆமா, அது உனக்கு டாக்ஸிக்.
ப்ரோ என் ஃப்ரெண்டுகிட்ட பேசினா கூட அவட்ட ஏன் பேசுறேன்னு கேட்குறா. கரெக்டா தானே கேக்குறா. இல்லை எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லையா? உங்க ஆள் இப்படி எனக்கு கேட்டா ஆளே இல்ல. நான் எதுக்கிட்ட பயப்படணும்? அதுவும் உன் ஆளுக்கு நான் பயப்படணுமா? என்னையா பேசுற? எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இப்போ எனக்கு எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் அவட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் பாதி நேரம். எல்லாம் இல்ல, இத்தனை பண்ணி என்ன தனியா தான். ஓகே, உன் ஃப்ரெண்டுகிட்டே பேச விட மாட்டேங்கிறாங்க அவங்க. உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ என்னன்னு பேசுற அதை சொல்லு. அதேதான், அவளை பத்தி தான் புலம்பிட்டு இருக்க வேண்டியது. அவளை பத்தி உன் ஃப்ரெண்டு கிட்ட பின்ன எப்பறம் பேச விடுவா? இல்ல இல்ல, அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் ஹோம் பொண்டாட்டியை பத்தி. ஓகே, அவங்க எங்க இருக்காங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டு? ஐ மீன் த எக்ஸ் ஆர் வாட் எவர் தட் இஸ். பெங்களூர்ல. ஓகே, நீங்களும் பெங்களூர்? நானும் ஒரே ஆஃபீஸா? பழைய 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 ஆஃபீஸ் ப்ரோ. ஓகே, அப்புறம் எவ்வளவு நாளா டேட் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? இன் 2 years. 2 years ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணீங்களா அவங்க பண்ணாங்களா? நான் தான். நமக்கெல்லாம் திருப்பி அமையுமா? நான் என்னையும் தான் சேர்த்திக்கிறேன். ஓகே, அண்ட் அவங்கள பிரேக்கப் பண்ணியாச்சு. அவங்க ரீச் அவுட்லாம் பண்றது இல்லையா உங்களுக்கு? பண்றது இல்ல. எப்படி? நான் தான் பிளாக் பண்ணிருக்கேனே அப்படின்னா? அதேதான், ஜிபே வரைக்கும் பிளாக் பண்ணிட்டேன். இதெல்லாம் பொண்ணுங்க பண்ணுவாங்கயா. நீ ப்ரோ அவன் எல்லாத்துலயும் மெசேஜ் பண்றா ப்ரோ. ஒரு நல்ல பொண்ணை இழந்துட்ட. ஓ, அது ரிலேஷன்ஷிப்ல இருந்து பார்த்தா தெரியும். அதான் இருந்ததே இல்லையே நீங்க தான். தம்பி, நான் பேண்ட் அவுத்தா தான் தெரியும் எவ்வளவு என்ன இருந்து பார்த்தாதான் தெரியும்னு நம்மள சாவாலாம் விடக்கூடாது. என்ன ஐ மேடம் மறந்துட்டேன்னு நினைச்சீங்கல்ல கொஞ்ச நேரத்துல? நானும் மறந்துட்டேன். இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மைக்கை இங்க கொடுங்க. அவர் பிரதரா ஃப்ரெண்டா? ஏதோ ஒண்ணுதான், இல்லனா அண்ணா பாப்பா லவ், ஏதோ ஒண்ணுதான் இங்க. ஓகே, இல்ல இல்ல இல்ல, ஐ மீன் நான் பிரதரா தான் பாக்குறேன். இப்போ நீங்க வந்து அங்க ஐ மீன் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லி இல்லடா ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க அங்க செஞ்ச மாதிரி தான் செய்வீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அண்ணான்னு சொல்லிட்டேன். புரியல. ஓ, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அவங்க நீங்க இப்போ கலாய்ச்சனால அண்ணன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஓகே, பாருங்க என்ன பண்றேன் இப்போ. ஓகே, எவ்வளவு நாளா அவங்க உங்களுக்கு அண்ணன்? எப்படி அண்ணன்? ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க அப்படி மீட் பண்ணி பேசினீங்க, அவ்வளவுதான். பேசி இப்போ வந்து வீடியோ இப்போ அண்ணனா இருக்காரு, ஃப்ரெண்டா இருக்காரு, நாளைக்கு என்ன வேணாலும் இருப்பாரு, அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல இல்ல. ஏன் மேடம் பிரேக்கப் ஆயிடுச்சு? ஏன் மேடம்? 1 year. சும்மா ட்ரைங் டு கனெக்ட் தி டாட்ஸ். Okay. ஃபைன். உங்களுக்கு 1 year ஆச்சு பிரேக்கப் ஆகி. ஏன் என்னாச்சு? பிரேக்கப் பண்ணது காரணம் டாக்ஸிக்கா இருந்தாரா? இல்ல 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 டாக்ஸிக்கா இல்ல, நல்ல பையனா இருந்தானா? இல்ல இல்ல, நல்ல பையனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். என்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்? என்ன மாதிரி? ஏன்டா நீங்க சொல்லுங்க மேடம், என்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மேடம்? எப்படி சொல்றது, சும்மா நார்மலான கான்வர்சேஷன்ல ரெண்டு பேத்துக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கு எல்லாத்துலயுமே. சரியா ஞாபகம்? நீங்க தெளிவா பேசியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நேரம் என்கிட்ட பேசுன மாதிரி பேசியிருப்பீங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இல்ல இல்ல, இவன் என்ன பேசுறா போறங்கறா அப்படி, அப்ப நான் யாரு அந்த மாதிரி. ஓகே, என்ன என்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்? லைக் என்ன எதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது உங்களுக்கு? அப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. மறந்துட்டு டக்குன்னு கேட்ட ஞாபகம் இல்ல. யோசிச்சு சொல்லுங்க மேடம். என்ன 1.5 மணி நேரம் இருக்கு நம்ம டைம். சவர் ஷோ, டேக் அ டைம். அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. இல்ல இல்ல இல்ல, தெரியும், he knows. ஓகே, அண்ணா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இத பார்த்துட்டு? இல்ல இல்ல, அவளுக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியாது, ஆனா அவங்க ஆள் இருக்குன்னு தெரியும். எக்ஸிடென்ட்னு தெரியும் சார். அண்ணனை சரி பண்றீங்களா? ஓகே ஓகே மேடம். அப்படி என்ன ஒப்பீனியன் இருந்தது? ஒரு ஒப்பீனியன் இருக்கணும்ல, ஞாபகம் வந்த ஒரு ஒப்பீனியன். மறந்துருச்சு ப்ரோ. சண்டை போட்டு அதெல்லாம் மறக்கணும்னு எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டோம். என்ன? ஐயோ
அப்பா என்ன ஒரு வரண்டா. ப்ரோ லாஸ்ட் உங்க ஷோ லாஸ்ட் வரும்போது பிரேக்கப்ல தான் வந்தேன். ஐ மீன் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்ல. போன ஷோக்கு நீங்க வந்தீங்களா? ஆமா ஆமா. என்னைக்கு? நீங்க லாஸ்ட் கோயம்புத்தூர் ஜூன் டைம்ல வந்து அந்த டைம் எல்லாருமே he came with ஜூன்லயும் அண்ணனோட வந்திருக்கீங்க, டிசம்பர்லயும் அண்ணனோட வந்திருக்கீங்க இல்லையா? போன டிசம்பர்ல வந்து பிரேக்கப் ப்ரோ. அதோட எஃபெக்ட் ஜூன். ஆக்சுவலாக இவங்க 1 இயரா டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க ப்ரோ. இப்பதான் கொஞ்சம் நார்மல் ஆகி. அதனால அந்த 6 மாசம் டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ண முடியாம ஜூன்ல வந்திருக்கீங்க ஷோ பார்க்க. ஆமா ஆமா. அப்போ என்ன நடந்துச்சு? நான் நல்லா பண்ணனா? ஓகே மேடம். இல்ல 1 அண்ணன் முன்னாடி நான் தப்பா பேசுவேனா? நான் ஷோ பத்தி கேட்டேன். ஜூன்ல வந்தீங்க, அந்த ஷோ பிடிச்சி இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். அந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. இவங்க யார் மேடம்? இவங்க இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா? சாரி ஃப்ரெண்ட் இங்க வந்து. அப்ப அவர் அண்ணன் தானே? அவங்க 2 பேரும் கமிட்டட் நினைக்கிறேன். நான் வரேன் அவங்க கிட்ட. இவங்க 2 பேரும் ஒரு 7 மணிக்கே வந்துட்டாங்க. நாங்க தெரியாம டோர் ஓபன் பண்ணி வச்சிட்டோம். ஓப்பனா இருக்கு, வா உள்ள போலாம் அப்படின்னு நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்து சார் எங்ககிட்ட எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க சார். நான் கேட்க வேணாம் தான் இருந்தேன், ஆனா தென்பட்டாங்க. இப்ப மைக் அந்த அக்கா கிட்ட கொடுங்க. ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? அக்கா 20 தான் ஆகுது. 20 தான் ஆகுதா? ஓ, இவரு 20 தான் ஆகுது. ஓகே, நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்? இல்ல we are dating. இல்ல we just started, it's been just 15 days. 15 days தான் ஆயிருக்கு. யாரோட ஐடியா இந்த ஷோக்கு வர்றது? We both. உங்க 2 பேருக்குமே தோணி இருக்கு இந்த ஷோக்கு வரலான்னு. 15 நாள்லயே தோணி இருக்கு. 16வது நாள் ஆகவே வேண்டாம், இங்க இருந்து தனித்தனியா நீ ரேபிடோல போ, நான் கேப்ல கிளம்புறேன் அப்படின்னு முடிவு பண்ணி. ஓகே, how did you meet? பம்புலா? இல்ல shuttle mates. ஓ, ஷட்டில் ஆட போய். இல்ல ஆக்சுவலி எங்க அப்பாவும் போர்டு ஆடனா போர்டு மட்டும் தான் ஆடணும். ஓகே மேடம். ஷட்டில் இவன் நல்லா ஆடினாரா? அவன் ஆடின ஷட்டிலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்க. ஓகே மேடம், வேற கண்டினியூ. ஓகே, அவர் ஒரே ஏரியாவா அவங்க நீங்க 2 பேரும்? ஓகே, ஷட்டில் அதான் பக்கத்தில் இருக்கிறது ஒரு கோட்டில். யார் போய் இப்போ என்னென்னு வந்து சொன்னாரு? காக் எடுத்து கொடுத்தாரா? ஷட்டில் காக்கு தான் டாபிக். ஓகே, என்னென்னு வந்து பேசினாரு? நம்பர் தூக்கி போட்டாரா அப்படின்னா? இட் வாஸ் a fine day, it was raining. ஷட்டில் கோட்ல ஒரே மழை. I got wet, you know அப்படின்னு. சொல்லுங்க. The first conversation was about his ex breakup ஆயிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு. கஷ்டத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அச்சச்சோ. அப்புறம் and then ஒரு வாரம் கழிச்சு எக்ஸ் மறந்துட்டாரு. இங்க அவர் அப்ப எக்ஸ் பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க என்னன்னு சொன்னீங்க? விட்ரா கடக்கறான்னு சொல்றேன். என்ன விட்ரா கடக்கறான்னு சொன்னேன். விட்ரா கடக்கறான்னு சொன்னீங்களா? ஓகே ஓகே, விட்ரா நான் இருக்கேன் அப்படின்னு. அதுவும் தான். ஓகே, அப்புறம் எப்போ பிரேக்கப் ஆச்சு எக்ஸோட? 3 மாசம். அந்த எக்ஸை எவ்வளோ நாள் டேட் பண்ணீங்க? 1 year. எனக்கே இப்போதான் பிரேக்கப் ஆச்சு. பரவாயில்ல, கோயம்புத்தூர் வளர்ந்துருச்சுல. யா உங்களுக்கு எப்போ பிரேக்கப் ஆச்சு? ஒரு மாசம் முன்னாடி. 1.5 months முன்னாடி. ஒரு மாசம் 30 days முன்னாடி பிரேக்கப் ஆயிருக்கு. 15 days-ஆ இவர்? எஸ். நைஸ் மச்சான். 1 year நான் ஒண்ணு பக்கத்துல அந்த பொண்ணை பார்த்து ஒரு 2 துப்பு துப்பேன். நீ டிசம்பர்ல பிரேக்கப் ஆகி ஜூன் வரைக்கும் டிப்ரெஷன்ல இருந்தியா? போதா குறைக்கு அண்ணனை இழுத்துட்டு வந்திருக்க நீ. கத்துக்கமா. ஸோ மேடம், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. டக்கு மூவ் ஆன் ஆயிரணும் மேடம். பர்ஃபெக்ட். அந்த பையனை நீங்க எவ்வளவு நாள் டேட் பண்ணிருந்தீங்க? 8 months. ஓகே, உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? சூப்பர் ஸ்டோரி ப்ரோ, அதை கேளுங்க.
தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்மா. அவங்க சொன்னது என்னன்னா, ஃபஸ்ட்டு பிரேக்கப் பற்றி சொன்னது என்னன்னா, இந்த என்னது பேம்பு பிரியாணி சாப்பிட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு பேம்பு வாயில வைப்பாங்கன்னு ஒரு ஜோக் சொன்னாங்க. அது இவர் கன்னியூ பண்ணுவார், கேளுங்க. பிரியாணி சாப்பிட்டு பேம்பு வாயில வச்சாங்களா? படம் டயலாக் ப்ரோ அது. என்னையா பேசுறீங்க? ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டேன். பிரியாணிக்கு பேம்பு வரைக்கும் போயிருச்சு. பட் ஓகே. சொல்லியா? இல்ல லாங் டிஸ்டன்ஸ் செட் ஆகல ப்ரோ. செட் ஆகல, அவ்வளவுதானா? ஆமா. என்ன சூப்பரா இருக்கு. இல்ல அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியல மொத்த கதையும். மேம் சொல்லுவாங்க. மேமா 15 நாள்லயே மேம் நீங்க அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓ நீங்க ஸ்லேவா இருக்கீங்க. ஐயோ மேடம் நான் உங்க ஸ்லேவ் அந்த மாதிரி. ஓகே நீங்க சொல்லுங்க மேடம். என்ன கதை? இவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாங்க. அவங்க நல்லா காசெல்லாம் கரைச்சிட்டு போடான்னு கழட்டி விட்டுட்டாங்க. திஸ் இஸ் தி ஷார்ட் ஸ்டோரி. Yeah, who gives a fuck about the short story? You tell me the whole story or the old story. இல்ல அவங்க ஹைதராபாத்ல இருந்தாங்க. அவங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பிரச்சனை, உனக்கு டைமே கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை. நல்லா சேர்ந்தீங்கடா ரெண்டு பேரும். என்ன இதுல ஷட்டில் ஆட போய் மேடம் காக் அந்த மாதிரி இல்ல. அது இப்போ இங்க இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு தடவை அவங்க பெங்களூருக்கு வந்திருந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருந்தாங்க. நந்தி ஹில்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓவர் நைட் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன். அதுக்கு மறுநாள் அவங்க பைக்ல எல்லாம் என்னால் வர முடியாது, நான் கார்ல வரேன், நீ பைக்ல போ அப்படின்ட்டாங்க. ஏன் நீங்க ரேபிடோ ஓட்டுறீங்களா? இங்க இருந்து பைக்ல கஷ்டப்பட்டு போனேன்ல, அதனால பைக்ல உங்களோட வரல, நான் கார்ல வரேன்ட்டாங்க. யார்? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே. நான் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன்ல, ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது, பைக்ல வரலாம் இல்லை என் கூட. ஆமாம்ல, கரெக்ட் தான். கரெக்ட் தானே? ஃபேராக தான். அப்போ நான் பிரேக்கப் பண்ணது கரெக்டு தானே? பிரேக்கப் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஷட்டில் ஆட போய் ஓகே. இல்லை இவங்க வந்து ஷட்டில் மேட்ச்னா எங்க அப்பாவும் இவங்களும் ஷட்டில் மேட்ஸ். யாரு? உங்க அப்பாவும் இவங்களும் ஷட்டில் மேட்ஸ். நீங்களும்? நான் வந்து ஜிம் முடிச்சுட்டு எங்க அப்பா கூட தான் வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த வந்த 5-10 மினிட்ஸ் கேப்ல தான் மீட் பண்ணோம். அதை நாங்கள் ஷார்ட்டாக ஷட்டில் மேட்ஸ்னு சொல்லிட்டோம். வெக்கப்படுறியா? மாமனார கையில வச்சுக்கிட்டே இதுக்காகவே மாமனார ஜெயிக்க விட்டுருப்பால. ஐயோ மாமனார் எனக்கு விளையாட வராது, உங்க பொண்ணை கொடுத்துருக்க மாமனார் அப்படின்னு. ஓகே ஃபைன் மேன், நைஸ். அப்புறம் மாமனார் தெரியுமா? இல்ல இல்ல அவருக்குல தெரியாது. அவருக்கு தெரியாது. வீடியோ வந்துருச்சுன்னா? சாரி, வீடியோ வந்துருச்சுன்னா வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பா மேடம். வந்ததுன்னா என்ன வேற ஷட்டிலுக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. உங்க அண்ணன் கதையை கேட்கணுமா? ஹாய்ண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன கதை? ஏன் உங்க கோத்தம் 7 வருஷம் லவ்ல 4 டைம் தான் பேசியிருக்கானா? மேடம் 7 வருஷம் லவ்ல 4 டைம் தான் அப்படின்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன் மேடம். 4 டைம் தான் பேசியிருக்கீங்களா? ஏன் அவங்க ஆர்மில இருந்தாங்களா அந்த பொண்ணு? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா? ஓ ஓகே. ஸோ இல்லை 7 வருஷம் லவ் பண்ணி இல்லை 7 வருஷம் ஆச்சு. ஆனால் பிரேக்கப் ஆகி 5, அதாவது 5 வருஷம் தான் லவ் பண்ணியிருக்கேன். ஓகே. மீதி 2 வருஷம் அது 7 வருஷம் ஆயிருக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும். இல்லை இன்னைக்கு டேட்டோட எல்லாரும் மண்டைய சொல்லிடுறானுங்க என்னடா அப்படின்னு. இன்னைக்கு நாளோட வந்து 7 வருஷம் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆனிவர்சரியா? இல்லை அதாவது இந்த இயரோட வந்துட்டு 7 வருஷம் ஆயிருக்கு. நீங்க 2 பேரும் தெளிவாவே பேச மாட்டீங்களா? நல்ல அண்ணன் தங்கச்சி. ஓகே. ஸோ அதுதான் ப்ரோ. ஃபைன். ஸோ 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆமாம். ஹவு டிட் யூ மீட் ஹர்? இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ ஓகே. எப்படி அவங்க அப்பாவோட செட்டில் ஆனீங்களா? இல்லை ஃபேமிலி அக்காவோட ஃப்ரெண்டு. அக்காவோட ஃப்ரெண்டு, தங்கச்சியே ஃப்ரெண்டு. பரவாயில்லையேப்பா. இல்லை அக்காவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அக்கா கூட பாசமாக இருந்து அம்மா கூட பாசமாக இருந்ததுனால வந்து லவ் வந்துருச்சு. துப்பிடாத.
சும்மா இருமா கொஞ்ச நேரம். அதாவது உங்க அம்மாவோட அந்த பொண்ணு பாசமா இருந்ததுனாலயும் அக்காவோட பாசமா இருந்ததுனாலயும் நீங்க பாசமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆமா சரி இவ்வளோ பாசமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்மளையும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி லவ். அதுல 4 வாட்டி தான் பேசியிருக்கேன். ஆமா. அதுல எது பாசமா பேசிச்சா அந்த பொண்ணு? பேசு. எப்படி 4 வாட்டி தான் பேசுனீங்க? ஆக்சுவலாக அவங்கள்ட்ட மொபைல் கிடையாது, அவங்க அப்பா மொபைல்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க. 10th இருந்து லவ் பண்ணீங்களா? இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுவோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லவ் பண்ணீங்க? நான் ஸோ ப்ரோ நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு. பயமா இருக்கா? இனி பயங்கரமா இருக்கும். ஸோ அதான் ப்ரோ அம்மா இப்போ மூவ் ஆன் ஆயிட்டீங்க? மூவ் ஆன் ஆகிட்டோம். பரவாயில்ல, ஓகே ஃபைன். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வீட்டில் இருக்காங்க. இல்லை அவங்களும் கோயம்புத்தூர் தான். இப்போ ஓகே தானே? இப்போ யாரையும் டேட் பண்றது இல்லையா? இல்லை ப்ரோ. எப்படி பண்ணுவேன்? தங்கச்சி கூட இருக்குல்ல. இல்லை ப்ரோ இல்லை. ஓகே ஃபைன் கூல். நாட் பேட் மேன். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஜோக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி கப்பல் கிட்ட பேசுவோம். அதானே வேலை நம்மளுக்கு. அதுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன். இல்லை 7 வருஷமா ஒருத்தி உன்ட்ட பேசவே இல்லை, அதுக்கு கூட நீ வெயிட் பண்ணல. நான் பேசுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஜோக் சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணேன். எப்போ ஜோக் சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு. 7 வருஷம் காதல் வாழ்க்கையை விட பெருசா நான் ஜோக் சொல்ல போறேன். நீங்க மேரிடா ப்ரோ? எஸ் ப்ரோ. ஓ ஹவ் லாங்? ரீசென்ட்லி. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 8 years. ரீசென்ட்லின்னு சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே 8 years. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? உங்கள் பேர் ப்ரோ? சங்கர். சங்கர், ஓகே சங்கர். என்னாச்சு? 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பா போய் அங்கே பார்க்குறாங்க. நான் தான் போய் பார்த்தேன். நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஏன் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, நீங்கள் போய் டேரெக்டாக? அப்புறம் நான் போய் பார்க்காம ப்ரோ. பட் சாரி டு ஆஸ்க் திஸ் பிளாட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்புறம் அதுக்கு நீங்கள் போனீங்க தனியாக அப்படின்னு கேட்குறேன். அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். யார் அம்மா அப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி? ஓகே. அப்புறம் அடுத்த நாள் வீட்டிலேருந்து போய் பார்த்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. முந்தின நாள் நீங்கள் போய் ப்ரிவ்யூ, அடுத்த நாள் FDFS போயிருக்கீங்க. ஓகே சூப்பர். அப்புறம் போயிட்டு என்ன சொன்னாங்க அவங்க மாமியார்? என்ன மேடம் சொன்னாங்க? ஓகேன்னு சொன்னாங்க. அவ்வளோதானா? ஓகே ஓகே தான்டா. எவ்வளோ ஓகே தான். அண்ணன் இருக்காமா? அண்ணனுக்கு 7 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்கா? அந்த மாதிரி அதை கேட்கலையா? என்னாச்சு? அவ்வளோதானா ப்ரோ? இவ்வளோ ஈஸியாக அரேஞ்ச் மேரேஜ் நடந்துருமா? அரேஞ்ச் மேரேஜ்னாலே ஈஸி தானே ப்ரோ. லவ் மேரேஜ்னா தான் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படணும், மலையில் நனைஞ்சிட்டே போகணும், அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. அரேஞ்ச் பண்ணா நீங்களும் ஏன் நனைஞ்சிட்டு போய் ட்ரை பண்ணக்கூடாது? என்ன யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. எங்க ஆளுங்கெல்லாம் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டானுங்க. எங்க ஆளுங்கெல்லாம் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டானுங்க. அரேஞ்ச் மேரேஜ் இல்லை ப்ரோ, மலையில் நனைஞ்சிட்டு போய் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நனைஞ்சு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் ப்ரோ. Madam, for the past 8 years, if you have been happy in this relationship, it is not because your husband is nice. He is gay. என்ன பார்க்கறது உங்களுக்கு ஆசையா ப்ரோ? சஜஷன். இது சஜஷன் மாதிரி இல்லையே. நான் வெட் ட்ரீம்ஸ்ல இருந்திருக்கேன் உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும். ஓகே. So arranged marriage, okay. What's the best part of your marriage as of now that you feel that? அதான் அவங்க சொல்லுவாங்க. ஏன் மேடம் இருமுறீங்க? உங்களுக்கு அமையலையா? நீங்க சொல்லுங்க. சாரி மேடம், மை பேட். அவங்க உட்காந்துட்டு என்னையா மேடம், do you have kids? Yeah, okay. Cool. சிங்குலர் கிட். அதுக்கு மேல பிளான் பண்ணலையா? நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷனுக்கு ஒன்று போதும் நீங்கள் முடிவு பண்ணிக்க. ஆனால் அவர் அப்படி யோசிக்கல. ஆமாம் பாடம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஃபயாஸ் நீ வாடா.
நைஸ். நீங்க இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா முன்ன பின்னா மேரிட் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ ரிலேஷன்ஷிப்பு? உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி முன்ன பின்ன இருந்திருக்கீங்களா அப்படி கேட்டேன். யாரோட இருந்தீங்க, என்ன பண்ணாங்க அவங்க? தைரியமா சொல்லுங்க ப்ரோ, உங்க வீட்டுக்கு தானே போகணும். அவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க. என்ன டேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சவனும் சார். உங்க பாஸ்ட் எனக்கு தெரியாம நான் எப்படி, நீ யாரை ஓத்துட்டு வந்தியோ? நீங்க சொல்லுங்க. ஒரு 6 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தோம். ஓகே. அதில் பிரேக்கப் எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஒரு 4 இயர்ஸ்லேயே பிரேக்கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒரு 2 இயர்ஸா? லாஸ்ட் அந்த ஆளுக்கு புரியல. ஃபைன். ஓகே தானே அண்ணா? சொல்லுங்க ப்ரோ. 6 இயர்ஸ் டேட் பண்ணிக்க அவங்கள. ஓகே. எப்படி மீட் பண்ணிக்க அவங்கள? காலேஜ்லையா? இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் டேட் பண்ணோம். அப்புறம் சேம் ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ். அவங்க வந்து கிறிஸ்டியன், நான் ஹிந்து. ஓகே. அப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஒரு சாத்தான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? போர்டிங் ஓத்தா அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருக்கணும். பட் அப்புறம் ரொம்ப மென்டல் ப்ரெஷர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு, உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே. ஓகே. உங்களுக்கு கன்வெர்ட் ஆக உங்களுக்கு கன்வெர்ட் ஆக பெருசாக இஷ்டம் இல்லை. நீங்கள் எதோ சொல்ல வரீங்களே மேடம்? கொடுங்க மைக். மேடம் எதோ சொல்ல வராங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அமிச்சியும் கிறிஸ்டியன் சர்ச்சில் போய் இந்நேரம் முக்காடு போட்டு ஆலையிலுவே பாடிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம் தான். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, அந்த மாதிரி.